Hi everyone, இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் நான் துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். அதே மாதிரி குண்டு உளுந்துலையும் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2 பெரிய டேபிள் ஸ்பூன். பாசிப்பருப்பு 3 பெரிய டேபிள் ஸ்பூன். அரிசி 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுக்கணும். இது எல்லாமே அரை மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். பட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வைக்கணும்னா ஊற வைக்கலாம். நான் வந்துட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டே ஊற வச்சிட்டேன். ஸோ நல்லா ஊறிருக்கு பாருங்கள் அந்த பருப்பெல்லாம். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பருப்பு சேர்க்கும் போது கூடவே வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணியே சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைக்கணும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு, நான் அதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கொரப்பாக இருக்குன்னு. இது நரன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட சேர்க்கறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் சோம்பு. ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. நம்ம தோசைக்கல்லில் வர வைக்கிறோம், இது சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். ஜஸ்ட் கொஞ்சம் சூடு காட்டிட்டு அப்படியே எடுத்துருங்க 1 நிமிஷத்தில். இப்போ நம்ம வதக்கின இந்த வெங்காயம், பச்சை மிளகா இருக்குல்ல, இதை வந்து இந்த அரைச்ச பருப்பு இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி. இப்போ தோசைக்கல்லில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை அப்படியே கையில் பால் மாதிரி எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டு இப்போது இந்த மாதிரி வந்துட்டு கையால் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அடை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ஒவ்வொரு சைடும் 3 நிமிஷம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில். ஃபஸ்ட்டு இந்த 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேகணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அப்பியர் ஆகும். அப்போ தான் எடுக்கணும். நீங்கள் போட்ட உடனே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நடுவில்லாம் வேகாமல் மாவாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பருப்பு அடை ரெடி. இது வந்துட்டு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல எனர்ஜியாக வச்சுருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு சில பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்மளால் கடைக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.